ஸோ நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்கிற ப்ராடக்ட் வந்து AirTag. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து இதோட அன்பாக்சிங், அப்புறம் அதோட ரிவ்யூ, அது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நான் வந்து இது iMagineல பர்ச்சேஸ் பண்ணேன். மேலே 1 பேக்குன்னு போட்டுருக்கு பாருங்க, அதாவது ஒரு பீஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணேன். இன்றைக்கி காலையில் தான் வந்து எனக்கு ஒரு AirTag வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ இப்போ வந்து ஈவினிங் 7 o'clock ஆச்சு. ஸோ அதுக்குள்ளே எனக்கு வந்து எக்ஸ்பிரஸ் டெலிவரி பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட். தேங்க்யூ கோபால் அண்ட் மால் iMagine பெங்களூர். அந்த பச்சை கலர் புல் டேப் மாரி கொடுத்துருந்தாங்க. அதை புல் பண்ணோன்னே நம்மளுக்கு ஒரு ஸ்டிக்கர் ரிமூவ் ஆச்சு. கீழே ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸ் இந்த பேக்கேஜ்லாம் வேறு லெவலில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பாக்ஸை திறக்கிறதுக்கே ஒரு லாக்கரில் 3 சாவி போட்டு திறக்கிற மாதிரி திறக்கணும். அதை திறந்தோடனே நம்மளுக்கு வந்து அதுவும் ஒரு புல் டேப் மாரி கொடுத்துருக்காங்க. அதை புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு AirTag கையில் வந்துடும். ப்ளஸ் பேப்பர் ஒர்க்ஸ், ஒரு எக்கச்சக்கமான பேப்பர் ஒர்க்ஸ், ஒரு நியூஸ் பேப்பர் ப்ரெஸ்ஸில் ஓடுற மாதிரி விழுது. ஸோ இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ், இங்கே எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, எங்கே கொண்டு போகக்கூடாதுன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம AirTagக்கு மூவ் ஆகிடலாம். இன்னொரு பேப்பரு, சந்தோஷம். சரி, அடுத்தது வந்து எந்த பக்கம்னு தெரியாமல் சமாளிச்சிட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்படி இந்த சைடு தான் ஓப்பன் பண்ணோம். நீங்கள் கரெக்டாக அன்பாக்ஸ் பண்ணி இப்படி தான் திறக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சைடு நம்ம வந்து ஓப்பன் பண்ணால் ஒரு புக் மாரி ஓப்பன் ஆகுது. அதில் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். iOS ஃபோக்கஸ் பண்ணுறேன், iOS 14.6 இருக்கணும், iPadOS 14.6 இருக்கணும் இது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சைடு நடுவில் வந்து AirTag கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதை ரிமூவ் பண்ணலாம் இந்த இதில் ஸ்லாட்லேருந்து. ஸோ இந்த ஸ்லாட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அந்த பிளாஸ்டிக் டேப்பை ரிமூவ் பண்ணோம். ஸோ அது நம்ம பேப்பர் மாரி இருக்குது பாருங்கள், அது வந்து பேட்ரி கூட கனெக்ட் ஆகிருக்கும். அதை நம்ம புல் பண்ண உடனே நம்ம AirTag வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ நம்ம புல் பண்ணலாம். நம்மளுக்கு இப்படி ஒரு சவுண்ட் ப்ளே ஆகும். ப்ளே ஆகும் உடனே பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் காட்டுது இதுமாதிரி AirTag பக்கத்தில் டிடெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு. நம்ம ஐஃபோனுக்கு மூவ் ஆகலாம். சூப்பராக இருக்குது. நம்ம ஏர்பாட்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணோடனே ஒரு அனிமேஷன் ப்ளே ஆகும், அதேமாரி இதுக்கும் ப்ளே ஆகுது. ஒயிட் காயின் சைஸில் குட்டியாக இருக்குது. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம், கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ண உடனே நீங்கள் இந்த AirTag எங்கே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு 10-15 ஆப்ஷன் கேட்குது. ஸோ நான் கீஸ்ன்னு கொடுத்துருக்கேன். கீஸ் கொடுத்தோன்னே செட்டப் ஆகுது, செட்டிங் அப்னு காட்டுது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம AirTag வந்து நம்ம கீ கூட லிங்க் பண்ணியாச்சு. ப்ரெசிஷன், ஃபைண்டிங், ப்ளே சவுண்ட், டைரெக்ஷன்ஸ் அண்ட் மேப், எப்படி நம்ம ஃபைண்ட் மை ஐஃபோன் யூஸ் பண்ணணுமோ அதேமாரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ AirTagனா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது ஒரு சின்ன காயின் சைஸில் இருக்கிற ஒரு ட்ராக்கர். இது நம்ம பேகு கூட இல்லை பர்ஸ்குள்ளே கீ செயின் கூட அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது என்ன பண்ணணும்னா, நம்ம சப்போஸ் கீ செயின், பேக்கு இல்லை நான் சொன்ன ஐட்டம்ஸ் ஏதாவது தொலைச்சிட்டோன்னா நம்ம இந்த ட்ராக்கர் வச்சு ஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு அது ஒரு ஐஃபோன் தேவை. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா காயின் சைஸ் தான் இருக்குது. ஸோ இதில் NFC-லாம் இருக்குது. NFC வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு ஆண்ட்ராய்டு யூசர் இருந்து இதை ஸ்கேன் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு உடனே காட்டும் இது வந்து இந்த ஆளோட AirTag, அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இது மூலயமா நம்ம AirTag யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் ஃபீச்சர் இது. நான் எப்படி அந்த ஆப்பில் யூஸ் பண்ணலான்றதை காட்டுறேன். ஸோ நம்ம ஃபைண்ட் மை ஆப்புக்குள்ளே போகலாம். ஃபைண்ட் மை ஆப்புக்குள்ளே போயிட்டு நம்ம ஐட்டம் செலக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு AirTagலாம் காட்டும். ஸோ நம்ம மனோஜ் கீ நேம் பண்ணிருக்கோம் அந்த AirTag கிட்ட வர ஒரு ஹாப்டிக் வைப்ரேஷன் ப்ளே ஆகுது. தூரமாக இருக்கிறப்ப கம்மியாகவும் கிட்ட வர்றப்பையும் வைப்ரேஷன் அதிகமாகுது. ஸோ அந்த ஃபீலும் சூப்பராக இருக்குது. லைவ் அப்டேட் ஆகுது பாருங்கள், 1 மீட்டர் 2 மீட்டர்னு காட்டுது. ஸோ U1 சிப் நம்ம ஐஃபோன் 11 இருக்கிறதுனால ப்ரிசைஷன் லொக்கேஷன் ஃபைண்டிங் வந்து சூப்பராகவும் ஈஸியாகவும் இருக்குது. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஐஃபோன் 11க்கு மேலே தான் வரும். அது கீழே இருக்க டிவைஸ்னால் நார்மலாக வந்து எப்படி ஃபோனில் காட்டுமோ வேறு தான் காட்டும். ஸோ இல்லை நம்ம தூரமாக வச்சு நம்ம செக் பண்ணலாம். எந்த இடத்துல இருக்குன்னு டைரெக்ட் பண்ணுது பாருங்கள், இந்த சைடில் இருக்குது, இட்ஸ் ஹியர் அப்படின்ட்டு. நம்ம கிட்ட போக அந்த வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. சூப்பராக இருக்குது, அந்த ஃபீல் செம்மையாக இருக்குது. ஸோ நிஜமாக நம்ம ஒரு ப்ராடக்ட்டை தொடச்சா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த AirTag வந்து என் பிரதர்கிட்ட சொல்லி ஒளி வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஒரு கிட்ட போக எப்படி கைட் பண்ணுது பாருங்கள். அந்த ஹாப்டிக் ஃபீல் தான் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம கிட்ட வந்தாச்சு, கீ கிட்ட 0.2 மீட்டர்ஸ்ன்னு காட்டுது. எதுவும் காணும். இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். இங்கே இருக்கா?
minute. சவுண்ட் ப்ளே பண்ணி பார்ப்போம். நல்லா நான் எதிர்பார்த்த மாரி இது ஆகலை. ஸோ நல்ல கண்டிஷன் தான் இருக்குது ஏர்டேகு. கம்ச்ச பப்பி தான் வந்து டாபர்மேன். ஸோ ஹீஸ் மை ரஸ்டி. அவன் 50 days old பப்பி. அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அவனுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க, அவனும் ஃபேமஸ் ஆகணும். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்கள். அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.